இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூரில் புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்களா, அந்த விமான நிலையத்திற்கு மத்திய அரசு, அதாவது இந்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இந்த மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சராகக்கூடிய ராம்மோகன் நாயுடு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. மாநில அரசு கொடுத்த ஒப்புதலின் பேரிலே மத்திய அரசு இதில் முதல் கட்டமாக இதற்கான பணிகளை துவங்குவதாக அறிவித்திருக்குது. இது எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? இந்த விமான நிலைய விரிவாக்கம் தொடர்ச்சியாக நடக்குமா, இல்லை எதிர்த்து போராட்டி இருந்த மக்கள் இதற்கு எதிர்வினைகளை ஆற்றுவார்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், அதாவது விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பது சென்னையோட மத்திய பகுதிகளில் இருக்கிறதுனால, அதை இந்த அரசாங்கம் சொல்றது அது என்னன்னா, இயல்பாகவே விமான நிலையங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா மாநகரத்தில் எல்லா மாநிலங்களையும் பெருநகரில் இருக்குது. அப்படி இருக்கிறதுலும் கூட விமான போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்படி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலேயே சென்னை, டெல்லி, பாம்பே இப்படியான நகரங்களில் 2வது விமான நிலையத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நினைக்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டே வந்தது. அதன் அடிப்படையில் சென்னையில் புதிய விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடங்களை தமிழக அரசு தான் தேர்வு செய்து கொடுத்தது. அதில் மிக முக்கியமாக பரந்தூருக்கு சுற்றி இருக்கக்கூடிய 4000 ஏக்கருக்கும் அதிகமான இடங்கள் கொண்ட இந்த இடம் தான் பர்டிகுலராக குறிப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மற்ற இடங்கள்லாம் கட்டணங்களை நிறைய இடிக்க வேண்டியிருக்கும், மக்களை அதிக இடத்துல வெளியேற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், அதனால பிரச்சனை இல்லை, ஈஸியாக ரொம்ப சிரமம் இல்லாமல் இதுக்கு பண்ணி கேட்டு எடுக்கலாம், நம்ம மக்கள் இருந்த இடங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மாநில அரசு மத்திய அரசு கையை அளிச்சிருச்சு. இந்த விமான நிலையம் ஏன் முதல்ல அப்படின்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது சென்னையில் விமானபாகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் சென்னையோட மையப்பகுதிக்குள்ளே இருப்பதனால அதோட அளவும் சிறுசாக இருக்குது, ஓடுபாதையோட அளவும் சிறுசாக இருக்குது. மிகப்பெரிய அளவு கொண்ட விமானங்கள் எல்லாம் இறங்குவதற்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லப்போனால், அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய விமானங்கள் எல்லாம் இங்கே இறங்குவது சிக்கலாக இருக்கிறதுனால எல்லா விமானங்களும் பெங்களூரை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டு, ஏற்கனவே பெங்களூர்லையும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் தான் மிகப்பெரிய அளவு பரப்பளவு கொண்ட விமான நிலையங்களாக இருக்குது. அதனால இது இந்த சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை, மும்பை, டெல்லி இப்படி போற பெருநகரங்களில் விமான பயணிகளோட எண்ணிக்கை, அதாவது விமானத்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாக, இன்னும் சொல்ல ரொம்ப அதிகமாக மாறினதுனால 2வது விமான நிலையத்தை கட்டாயம் அமைத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு 3 ஆண்டு கால பேச்சுவார்த்தையின் முடிவில் இப்போ சென்னைக்கு வெளியில், அதாவது நகரத்திற்கு வெளியில் ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது ஆகி 4 இடங்கள் மாநில அரசால் கொடுக்கப்பட்டு, அதில் மாநில அரசு எதெல்லாம் முதலிடமா, 2ஆம் இடமா, 3ஆம் இடமா, 4ஆம் இடமா பரிசீலனை பண்ணதுன்னு பார்க்கும்போது முதல் இடமா இந்த பரந்தூரை தான் சுட்டி காட்டியிருக்கிறது தமிழக அரசு. அதன் அடிப்படையில் மத்திய அரசு அந்த இடத்தை கையகப்படுத்த போகிறது, இடம் வாங்கிருச்சு, அதை கொடுத்துருச்சு, மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுத்துருச்சு. அதுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்ச உடனேயே தமிழ்நாட்டில் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, கிணறுகள் இருக்குது, தோப்புகள் இருக்குது, விவசாய எல்லாமே பாதிக்கப்படுது. இப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டு விமானத்தில் போய் என்ன வேண்டி கிடக்கு, வேற இடத்த நீங்க எடுக்கலாமே அப்படின்லாம் சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை இணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் அதுக்காக போராட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அவங்க மக்களோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தற்போது கட்சி தொடங்கியிருக்க தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் அவர்கள் கூட நேரடியாக களத்துக்கு வந்த இடம் அப்படின்னா அதை தான் சொல்லலாம். ஒரு வேன்ல நின்று அப்படியே ஒரு பேச்சை பேசி அதனாலேயே அந்த தடைபட்டுருச்சு, விஜய் வந்ததுனாலேயே பரந்தூர் தடைபட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் பொய், இந்த போராட்டம்லாம் வீணு, இந்த போராட்டம் பண்ணிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் நினைச்சா அப்படி செஞ்சே தருவோம், திமுக பிஜேபி இருக்கிற வரைக்கும் மக்கள் போராடி ஒன்றுமே பண்ண முடியாது சொல்ல நிலைப்படுத்துகிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி, திமுக கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கட்சியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து தமிழக அரசு இந்த 4000க்கும் மேற்பட்ட அந்த 4000 ஏக்கருக்கும் அதிகமான அந்த பரந்தூர் நிலங்களை இன்னைக்கு மத்திய அரசு கையகப்படுத்தி எடுத்து கொடுத்துட்டு, அதை கையகப்படுத்தியோட விளைவாக மத்திய அரசில் இருக்கக்கூடிய மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரந்தூரில் விமான நிலையம், அதாவது பசுமை விமான நிலையம் அப்படின்னு கூட அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஏற்கனவே 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பசுமை வழிச்சாலைன்னு பேர் வைப்பாங்க. ஃப்ராடுக்கார போய் ஏமாத்துறதுக்கு என்னன்னு சொல்லாம அவன் இது சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை, அது கிடையாதுங்க. இப்ப போடுறது சென்னை டு சேலம் பசுமை வழிச்சாலைங்க. சேலம் டு சென்னை 8 வழிச்சாலைன்னு அதிமுக வச்சிருச்சு. அதை எதிர்த்து திமுக போராடிச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தா அதுக்கு பேர் என்னடான்னு கேட்டா, திருப்பி வேலை நடக்கு என்னடா பேர் அப்படின்னு கேட்டா, சேலத்துல இருந்து போலங்க ரோடு, சென்னையில இருந்து சேலத்துக்கு அது 8 வழிச்சாலை, இது பசுமை வழிச்சாலை அப்படின்னாங்களே. அந்த மாதிரி ஃப்ராட் வேலையை இந்த பரந்தூர்லையும் பசுமை விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பேரில் ஆரம்பித்து அதற்கான முதல் கட்ட பணிகள் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவிச்சிருக்கார். இதான் இப்போ பரபரப்பாக இன்னைக்கு பேசப்பட்டிருக்கிறது.
ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக போராடிய பிறகு எப்படியாவது ஒரு டங்ஷன் திட்டம் எப்படி கைவிடப்பட்டதோ அதுபோல பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்கிற நம்பிக்கையில் இருந்த மக்களுக்கு இன்னைக்கு பேரிடியா அவங்க தலையில வந்து விழுந்திருக்கு இந்த மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரோட அந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு மூலமா அவங்க என்ன சொல்றாங்க, முதல் கட்ட பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. அதாவது டெண்டர் கோர போறாங்க. கிட்டத்தட்ட 11,445 கோடிக்கு அதிகமான இந்த மதிப்பு கொண்ட இந்த பணிகளை முதல் கட்ட பணிகளுக்காக டெண்டர் கோர போறதாகவும் விரைந்து அடுத்தடுத்த மாதங்களில் இதற்கான கட்டுமான பணிகளும் நிலங்களை கையகப்படுத்துகிறதும் அதுக்கான வேலைகள் தொடங்கப்படும் என்பதுதான் இந்த அறிவிப்போட முக்கிய சாராம்சமா இருக்குது. இதுக்காக தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்னா தமிழக அரசு தான் இந்த நிலத்தை எடுத்து கையகப்படுத்தியே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டங்ஸ்டன்லையை பொறுத்தவர்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கல, தமிழக அரசு கொடுக்கல, வைக்கலன்னு பேசி பார்த்தாங்க. மக்களோட மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டம், காவல்துறையும் தாண்டி மதுரை வீதிகளுக்குள்ள அந்த கூட்டம் போச்சு பார்த்துங்க. அதை பார்த்து ஏற்கனவே எப்படி சென்னையில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட போராட்டம் தொடர்ச்சியாக நடந்ததில்ல, அது மாதிரி இங்கே விவசாயிகள் ஒரே ஒரு நாள் இந்த கிராம மக்கள் அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய 11 கிராம மக்கள் போராட்டத்துக்கு கிளம்பினாங்க. அரசாங்கம் பயந்துருச்சு. ஆனால் இங்கே பரந்துரை சுற்றி இருக்கக்கூடிய விமான நிலையம் அமைக்கக்கூடிய இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக போராடிட்டு தான் இருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உதவியாக பேசிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் ஆதரவு தந்து கருத்துக்களையும் தங்கள் குரல்களை எழுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் திமுக இந்த மாநில அரசு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாம மத்திய அரசு சொல்வதற்கு எதுவாக அவர்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த இடத்தை பரிந்துரைச்சதே திமுக தான், மாநில அரசு அப்படிங்கிறதா இதுல ரொம்ப கேவலமான உண்மை. ஏன்னா மக்கள்கிட்ட ரொம்ப நாங்க நியாயமானவங்க, நாங்க வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுதி எதையுமே காப்பாற்றாத மோசமான இந்த திமுக தான் இன்னைக்கு இந்த மக்களோட நிலங்களையும் கையகப்படுத்தி இந்த மத்திய அரசு கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் ராம்மோகன் நாயுடு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு பொதுமக்கள் தலையில ஒரு இடியை தான் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா போராட்டம் என்ன பண்ண போறாங்க, இல்ல நீதிமன்றத்துக்கு போறாங்களா அப்படிங்கிற இன்னும் தான் பொறுத்திருந்து தெரியும். இந்த பசுமை விமான நிலையம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் கட்ட விமான நிலையம் சென்னையில மட்டுமா அப்படின்னா பார்த்தா இல்ல, பாம்பேலையும் டெல்லியிலையுமே நாங்கள் அடுத்தடுத்து பண்ண போறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்படி விமான நிலையம் சாலைக்கு விமானத்துக்கும் இந்த பேருந்து போக்குவரத்துக்குமான அதாவது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, பரந்தூரை சுத்தி ஒரு இடம், இது மாதிரி 4 இடம் எடுத்திருக்காங்க. 4 இடத்துல இந்த பரந்தூரை சுத்தி இருக்க இடத்துல மட்டும்தான் கட்டடங்கள் கம்மியா இருக்குங்க. அதாவது என்னன்னா விளைச்சல் தான் இருக்கு. விளைச்சல் ஈஸியா எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை எவன் போறான்னு பார்த்துக்கலாம். கட்டடமா இருக்கிற இடத்துல கஷ்டமா இருக்கும், ரொம்ப இடிச்சு இருக்கும், ரொம்ப சிக்கலா இருக்கும். எப்படி கட்டடங்களை கட்டுவது ஒன்றும் இயல்பு கிடையாது, சாதாரண பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் கட்டிடலாம். ஆனால் விவசாய நிலங்களை எந்த அரசாங்கமாவது உண்டாக்கியிருக்குன்னா தமிழ்நாட்டில் வரலாறே கிடையாது. அதுதான் நாம் தமிழ் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. கட்டடங்களை கட்டுவதில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி, விவசாய நிலங்களை ஊக்குவிப்பதிலும் வளர்ச்சி, புறம்போக்கு விவசாய நிலங்களை மாற்றுறதுலாம் வளர்ச்சி இருக்குது, நன்செயல் நிலங்களை மாற்றுறதுலாம் வளர்ச்சி இருக்குது. கிராமப்புறந்தோறும் அரசு வேலை கொடுப்பதற்கு கூட விவசாயத்தை அரசு பணியாக மாற்றணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கட்டடத்தை கட்டினா கட்டடத்தெல்லாம் இடிச்சா ரொம்ப சிக்கலாகும், அது பிரச்சனையாகும், விவசாய நிலம் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், இங்கெல்லாம் தூக்குறதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கான முதல் வித்தை திமுக அரசு தான் போட்டிருக்கு. நீங்கள் இதில் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியோட, அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு இருப்பாங்க, அதோட பிடிஎம் நாம் தமிழர் அப்படி இப்படி இவன் அவன் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திமுக நேரடியான ஒரே டீம், பிஜேபிக்கு நேரடி ஆள் கையாளு, சம்பளம் வாங்குற கூலி ஆள், அவர் ஸ்ட்ரெயிட்டா கூலி ஆள், மற்றவெல்லாம் பின்னாடி வரும் இவன் ஸ்ட்ரெயிட்டா கூலி ஆள். அதனால தான் இன்னைக்கு மத்திய அரசு சொன்ன உடனே அந்த இடத்த சரி பார்த்து எடுத்துக்கல, இந்த முதல் இடமா பரந்துரை வச்சுக்கோங்க தலைவா அப்படின்னு சொல்லி அதை காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுத்துப்பாங்களா, அது மாதிரி இடத்தையும் காட்டி அதையே நீங்கள் ஒத்துக்குங்கன்னு சொல்லி அவங்களை ஒத்துக்க வச்சு அந்த இடத்த மத்திய அரசு கையகப்படுத்தி அதை திருப்பி கொடுக்குற வேலை வரைக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் திமுக பண்ணிட்டு இப்போ பாரு சொல்லுவாங்க மத்திய அரசு தான் இந்த வேலையை பார்க்குது, பிஜேபி தான் இந்த வேலையை பார்க்குது அப்படின்னு நாளைக்கு குறுக்குறளோட அவங்க இருக்காங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இன்னும் 2026 தேர்தலை நோக்கிய நேரத்தில் இப்போ இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது, இல்லை மக்கள் போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போறாங்க, இல்லை மத்திய அரசு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் சொன்ன ராம்மோகன் நாயுடு சொன்ன மாதிரி அந்த 11,445 கோடிக்கான இந்த முதல் கட்ட பணிகள் கட்டாயம் தொடங்கப்படுமா, இல்லை மக்களோட போராட்டங்கள் அதை தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாநிலத்திற்கான இந்த இட கைப்பரிமாற்றம் என்பது தொடர்ச்சியாக நடக்குமா, முதல் கட்ட பணிகள் வேகமாக தொடங்குமா தொடங்காத அப்படிங்கிறத பற்றியும் இனி வரும் காலங்களில் பார்ப்போம். நன்றி.